மூஞ்சிக்கு பெப்சி மொப்ப புசி பெரிய மாதவன் இந்த புல் பெப்சி. நான் பெப்புசி. என்னடா மரியாதை ஜாஸ்தியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னடா அண்ணன் ஜாஸ்தியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க வயசு மரியாதை. நீ டேய் என்னடா பெப்சி ஜாஸ்தியா இருக்கு? நீ இது புல் பெப்சி, குடி நீ குடி நீ. டேய் நீ வா. என்ன நீ பெப்சி குடிச்சிருக்கியா? குடிக்கிற பழக்கம் இல்லை. கொஞ்சம் குடிச்சிட்டு குடு. இல்ல வேணாம். ஜாஸ்தியா இருக்கடா, கொஞ்சம் குடிச்சிட்டு குடுறா. இருந்தாடி நீங்க குடிங்க. நீ இருந்தாடி குடுறா. என்ன பிராந்தி கடைக்கு போகுது? ஆத்தாடி, மருத பொண்ணுங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்களா? உள்ள வேற போகுது. அப்படியே அந்த புள்ள மாதிரி தெரியலையே. இந்த ஆள் பொண்ணா? ஐயோ, சாட வேண்டிதான். அண்ணா வணக்கம்ண்ணே, வாங்க. பாப்பாவுக்கு ஒரு ஜெகரதண்டா குடியா. இந்தாங்கண்ணே. கேக்குது, இதை சாப்பிடறதுக்கு தானே என்ன கூப்பிட்டு வந்தேன். இதெல்லாம் ஐஸ்கிரீமா? ஆமாண்ணே. எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு வியாபாரம் நடக்குது? அப்படி இப்படி ஒரு 300 ரூபாய்க்கு மேல ஓடும்ண்ணே. அடே அப்பா, 300 ரூபாய்க்கு மேல நடக்குதா? ஆமாண்ணே. வேணாம்டா, வேணாம். இந்த புள்ள சங்காத்தமே வேணாம். உன் வேலைக்கும் இந்த அந்தஸ்துக்கும் ஏன் பொண்ணு கேக்குதாடா? ஒழுங்கா வேலையா பாடுறா, கிறுக்கு பயல. டேய் முருகா, உன் பொழப்ப விட்டுட்டு அலையலாமாடா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்பா ஆண்டவா. ஒரு நிமிஷத்துல அம்பட்டும் தலைவீழா மாறி போச்சு. இனிமேட்டுக்கு அந்த புள்ள பக்கம் தலை வச்சு படக்கூடாதுப்பா. ஏய், என்னடா பாக்குற? வேலையா பாடுறா. வேற எதை பாக்குறோம் சாமி? டேய் மாப்ள, நீ எப்படா வந்த? கேப்படா கேப்ப. மெட்ராஸ் இருந்து வந்த உடனே பைய கொண்ட வீட்டுல போட்டு 10 நிமிஷம் கூட உட்காரல. உன்னை பாக்கிறதுக்கு விடிய காலத்து உட்காந்துருக்கிறியே. நீ என்னடா இப்பதான் வர்ற? பாரு எம்படி சிகரெட் வெறுனே கட்டி போட இடம் மாதிரி இருக்குது. என்னடா? ஒண்ணும் இல்லையே. என்ன இல்ல? ஒண்ணும் இல்லடா. ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க, கடையில இருக்க மாட்டேன்ற. கரெக்டான எங்க போயிட்டு எங்க சொல்லிட்டு போக மாட்டேன்ற. இல்லை ஏதாவது ஜாதி கிட்ட மாட்டிக்கிட்டடா? நீ வேற சும்மா. வேணாம் மாப்ள, பொம்பளை பிள்ளை மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான். சைனை போற மாதிரி போட்டு நட்டாத்துல இறக்கி விட்டு நிக்காம போய்கிட்டே இருப்பாளுங்க. அப்ப நாம தான் பிச்சை எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. என்னமோப்பா, உப்ப தின்னுபிட்டு தண்ணி குடிச்சா விக்கி சொல்றேன் கேட்டுக்க, அவ்வளவுதான். மாப்பிள்ள நான் சொல்றதை கேளு. பொண்ணுங்க நம்ம பின்னால சுத்துற வரைக்கும் நல்லா சுத்துவாளு, ஒண்ணும் பண்ணா தெரியாளுங்க. கடைசியில வீட்டுல காட்டுற மாப்பிள்ளையே கழுத்தை காட்டி போடுவாளுங்க. அப்புறம் நம்ம பொழப்பு தருவலையா போக முடியாது. அதான் சொல்றேன், நமக்கு முதல்ல பொழப்பு தான் முக்கியம். ஒழுங்கா முன்னுக்கு வர வழியா பாரு.
என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். செவிட்டுல அங்கே இல்லையா? ஒண்ணும் இல்ல மாப்பிள, ஒண்ணும் இல்ல. அப்புறம் கடையில டேய் 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 என்ன பத்து வைக்க பிளஸ் ஆயிட்டான்? இல்ல கரெக்டா நீ எங்கடா வரா? உனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். எத்தனை நாள் செட்டு போன கேக்குறோம்ல. பயம்? என்னது? எங்க அப்பாவை பார்த்து பயந்துட்டேன்ல. சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன பயம்? இல்ல பயந்துட்டேன். நான் தான் முகர கட்டிய பார்த்தேன்ல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்லையே. அப்போ அது பயம் இல்ல, அதுக்கும் மேல பயப்படுறீங்களோ? ஏய் இந்த லந்தா, நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் தெரியும்ல. அப்படியா? ஆமா. நிஜமா? ஆ. அப்படின்னா இந்த நடு ரோட்ல தைரியமா எனக்கு ஒரு முத்து கொடுப்பீங்களா? என்னப்பா? உண்மையிலே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ? தொட்டு தொட்டு என்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ? விழுந்து வழியினை மறக்கிறேன், உனக்குள் தொலைந்து உயிரோடு கலக்கிறேன். தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ? தொட்டு தொட்டு என்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ? தாயுடன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உடனே மறக்கும், உன்னுடன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உள்ளே நிலைக்கும். முதல் முறை உன்னை பார்த்ததே இங்கே மனதும் தேடும். மழை நின்ற பின்னும் மரக்கிளை இங்கே மெதுவாய் தூவும். இதயத்தின் உள்ளே இமயத்தை போலே சுமைகளை வைத்தால் காதல் உலகத்தில் உள்ள சித்திரவதைக்கெல்லாம் செல்ல பெயர் வைத்தால் காதல். ஐசு, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லு. என்ன உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கா? இது ஏன் நீ எத்தனை வாட்டி தான் கேப்ப? இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னான். என்ன சொன்னா? இந்த வயசுல பொம்பளை பிள்ளைங்க ஆசை ஆசையா காதலிப்பாங்களாம், பிறகு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அது நம்பல. இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு, நீயும் பெரிய இடத்து புள்ள, அதான் நமக்குள்ள ஒத்துருமாண்டு கொஞ்சம் பயமா இருக்கு புள்ள. போடா லூசு
லூசு. எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் முன்னிழலில் நிலைப்பார வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து முன்வழியில் தலை சாய்த்து இறப்பேன் பெண்ணே. கருவறைதானும் மீண்டும் பிறந்தே கங்காருவை போலே நெஞ்சுக்குள்ளே நானே உன்னை சுமந்தே. உன்னை போலே யாரும் என்னை தாண்டி போனால் உன்னை நினைப்பேன். உந்தன் ஆசை முகம் பார்த்த கிழக்கத்தா உயிரை சுமப்பேன். நெருங்கவும் இல்லை விலகவும் இல்லை நெஞ்சம் செய்யும் தொல்லை காதல். தொடக்கமும் இல்லை முடிவுகள் இல்லை கடவுளை போலே காதல். தொட்டு தொட்டு உன்னை வெற்று களிமண்ணை சிற்பமாக யார் செய்ததோ. தொட்டு தொட்டு உன்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ. விழுந்து வழியினை மறக்கிறேன். தொலைந்து உயிரோடு கலக்கிறேன். தொட்டு தொட்டு உன்னை வெற்று களிமண்ணை சிற்பமாக யார் செய்ததோ. தொட்டு தொட்டு உன்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ. என்ன முருகா வேலை நடக்குதா? என்னம்மா எத்தனை வாட்டி சொல்றது? போமா போய் வண்டி எடுத்து நாளைக்கு வாமா. இப்ப முடிஞ்சிரும்ண்ணே. கொடுக்க மாட்டேங்குது ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்குது. வண்டியை மாத்திடலாமா முருகா? மாத்து வேணாம்ண்ணே. அண்ணே வண்டி பஞ்சர்ண்ணே. கட்டாண்டி அண்ணே. அது எங்கிட்ட வச்சுட்டு அது என்னன்னு பாரு. சரிண்ணே. பார்த்து விட்றா. சரிண்ணே. தம்பி தாப்பா இந்தாண்ணே காசு. கல்லால போடுறா. சரி. அவன் இல்ல, அவன் ஸ்கூலுக்கு வரல. எங்க பாக்குறது? என்ன வீட்டுல போய் பாரு. எனக்கு இது வேணாமா? சொல்லுங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் முதல்ல படிக்கிறேன். ப்ளீஸ் பெரியம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. இப்ப இந்த கல்யாணம் வேண்டாமா? பொறுத்தா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஏப்பா தங்கச்சி உள்ள கேட்டுக்கே இருக்கு. சொல்லுங்கம்மா, கல்யாணம் வேண்டாம். வாயை திறந்து ஏதாவது பேசு. என்னென்ன மறி மறி உட்காந்துருக்க? டேய் தூக்கடா பண்ண போலாம். ஒரு வெள்ளையம்மா. ஏய் நீ ஏப்பா மறுகிற? எனக்கு ஒண்ணும் இல்ல, புள்ள படிக்கணுங்கிறது, அதான் கொஞ்சம் யோசனை பண்றேன். ஆமா, உன் பொண்ணு படிச்சுதான் எனக்கு நிறைய போதாக்கும். ஆத்தா குத்து கலாட்ட உட்காந்துருக்க, ஏதாவது சொல்லு. படிச்சு கொடுத்தது போதும், கொடுத்துருப்பாரா சந்திரா? நம்ம சொத்தே போதும்பா தலைமுறைக்கு. யாரு கொடுக்க போற? என் மகளோட தானே, எப்பதான் கொடுக்கதான் போறோம். அது இப்ப கொடு. ஏன் பயங்கர? ஒத்த பிள்ளைய வச்சிருக்கான்ல, அதான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். மாமா நீ சும்மா மாமா, நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி படி போதும். படிச்சு என்ன கிளிக்கு போதுங்க? ஏன் பங்காளி சின்ன வயசுன்னு பாக்குறியாக்கு? ஏப்பா ராசேந்திரா, பொப்பா கட்டும் போது எனக்கு என்ன வயசு?
10 வயசு. அந்த வயசுல உங்களை பெத்து வளர்த்து சொத்து தகம் தேடி வைக்கலையா? அவ படிக்கிறீன்றா அதை நீ கேக்குறியா? இந்த பொட்டை பிள்ளை பச்சை கேட்காத, ஓஷ்டத்துக்கு நட. என்னடா இங்க நோய் நோய்கிட்டு ஆரன ரிப்பேர் பண்ணிட்டு இதான் ரிப்பேர் பண்றடமா போடாங்கிட்டு. என்னண்ணே என்ன ஒண்ணும் இல்ல. என்னத்தா உன் அமெரிக்கா மாப்பிள்ள எப்படி இருக்க? என்ன சொல்றான்? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்னத்தா ஸ்கூல் சட்டியோட கிளம்பிட்டவ? சித்தப்பா. என்னத்தா? இல்ல சித்தப்பா, சொல்லு. நான் படிக்கணும். எல்லாரும் படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதா கேட்பாங்க. ப்ளீஸ் சித்தப்பா. நீ படிக்கணும் அப்படிதானே? வா. இப்படி பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ வாட்டு உம்முட்டு இருக்கியாப்பா? சொல்லுப்பா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் முக்கியமா? உன் பேச்ச நிப்பாட்டுதா? இந்த வாருங்க, இந்த புள்ள படிப்பை நிப்பாட்ட வேணாம். அப்ப கல்யாணம் வேணாங்கிறியா? கல்யாணத்தையும் நிப்பாட்ட வேணாம். என்ன மாப்பிள்ள குழப்புற? வர்ற முகூர்த்தத்துல தாலியை கட்டிட்டு மாப்பிள்ள அமெரிக்கா போட்டோம். இந்த புள்ள 12 முடிக்கிட்டோம். அடுத்த வாட்டி வரும்போது வந்து புள்ளைய கூட்டிட்டு போட்டோம். என்ன நான் சொல்றது? என்ன மேற்கொண்டு படிக்கணும், அங்க போய் படிச்சுக்கிறோம். அப்புறம் என்ன? என்னத்தான் நான் சொல்றது? மாத்தி கேட்க இப்ப சந்தோஷம் தானே? உன் பாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போ. சத்யா, எங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க. எனக்கு முருகனை பார்க்கணும். பார்க்காம இருக்க முடியல. ஹே, வாட் ஆர் யூ திங்கிங் ஐஸ்வர்யா? இங்க பாரு, உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. உன்னோட ஸ்டேட்டஸ் அவனோட ஸ்டேட்டஸ் ஏதோ ஜஸ்ட் டைம் பாஸ் நினைச்சா இவ்வளவு சீரியஸா இருக்க? சாரிப்பா, நீங்க காதல தப்பா பேசினதை தாங்கிக்க முடியல. நாங்க எவ்வளவு சீரியஸா லவ் பண்றோம் தெரியுமா? சாரி சத்யா. என்னால ஒரு நிமிஷம் கூட எங்க வீட்டுல இருக்க முடியாது. எனக்கு மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு முருகா, இல்லன்னா என்ன கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிளீஸ் முருகா, என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு. என் கழுத்துல தாலி மட்டும் கட்டிடு. அப்பதான் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் இப்படி யோசிக்கிற? ஏன் இப்படி பேசாம இருக்க? என்ன உண்மையிலே காதலிக்கிற இல்லையா? சொல்லுடா, என்ன உண்மையிலே காதலிக்கிற இல்லையா? ப்ளீஸ் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் முருகா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க. சத்யா, ப்ளீஸ் சத்யா, இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட சொல்லிடாத. சத்தியமா சொல்ல மாட்டேன்பா. முருகா, தனியா கடை வைக்கணும் தானப்பா என்கிட்ட காசு கொடுத்து வச்சிருந்த. இப்படி திடீர்னு காசு கேட்டா நான் எங்கிட்டு போறது? இல்லக்கா, திடுதுப்புன்னு எதுக்குப்பா இம்புட்டு காசு? ரொம்ப அவசரமா தேவைப்படுது. இருக்கிறத கொடுங்கக்கா. சரி, இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வரேன். காக்கா, ஒரு 2000 பாருங்கக்கா. பாக்குறேன்பா. மனோகர், வரம்பா. முருகா, முருகா, முன்னாடி அங்க பாரு.
தெரியாத போலீஸா? கம்ப்ளைண்ட் கொடுக்க எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு பேச்சா? என்ன பள்ளிக்கூடம் வச்சு நடந்து கிழிக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன் இப்படி எல்லாம் சத்தம் போடுறீங்க? என்ன சத்தம் போடுறது? நியாயத்தை கேட்டா உங்களுக்கு சத்தம் போடுற மாதிரி தெரியுதா? பெரியவங்களாச்சின் மரியாதை கொடுத்து வந்து கேட்டா நீங்க சொல்ற பதில் இருக்குதே. நாங்கெல்லாம் படிக்காத காட்டு பயிலுவோமா? கத்தி அருவான்னு சுத்திட்டு திரியறீங்க. 4 பேர் நல்லவே பாங்க, 4 பேர் கேட்டவே பாங்க. நாங்க என்ன தொழில் செய்யறோம் எங்க பிள்ளைங்களுக்கே தெரியாதுமா. நாங்க தான் இப்படி ஆயிட்டோம். எங்க பிள்ளையாவது நல்லா படிச்சு இங்கிலீஷ் பேசுவேன் தான் உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்த்தோம். திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல அண்ணன் இறச்சி பேசிவிட்டாரு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கேக்குறது தப்பு சொல்லலீங்க. ஆனா அவர் சத்தம் போட்டு பேசுறத பார்த்தா நாங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. அவ ஃப்ரெண்டுங்க யார்கிட்டயாவது போய் விசாரிச்சீங்களா? இல்லைங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் விசாரிங்க. எனக்கு தெரியாது அங்கிள். மனசுலாவே இருக்க மாட்டேன். சொல்லு. இல்ல தெரியாது. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போல. அவ ரொம்ப பயப்படுறா. அவ ஜொரத்தால ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டா. அதான் சொல்றா இல்ல, ஏன் பயமுறுத்துறேன்? என் புள்ள கூட தான் உன் புள்ள சுத்திக்கிட்டே இருப்பா. என் புள்ள எங்க இருக்காங்கிறது உன் புள்ளைக்கு தெரியும். உள்ளத சொன்ன குடும்பத்தோட தப்பிச்சுக்குவ. இல்ல குடும்பத்தோட அப்படியே சின்ன குழந்தை அவளை போய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை இஷ்டத்துக்கு மிரட்டுறீங்க. I'll call the police now. நீ போலீஸ் போன் பண்றீ. என்ன நினைச்சிட்டு இருக்காவா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் என்ன பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுறீங்க. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க சார். நீங்களும் 2 பொண்ணு பெத்தவர் தானே? அதுல ஒரு பொண்ணு இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா உங்க மனசு என்ன பாடுபடும் சார்? ஒத்த பொண்ணு சார். துடிச்சு போய் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பைத்தியக்காரங்க மாதிரி சுத்திட்டு திரியிறோம். அதனால தான் ஆத்திரத்துல அண்ணன் ஏதோ இறஞ்சி பேசிட்டார். தப்பு இருந்தா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஏப்பா உன்னை ஒண்ணு கேட்க கூடாதா? உன் ஃப்ரெண்டு தானே ஐஸ்வர்யா. நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வருவல்ல. ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ளம்மா. நெஞ்செல்லாம் பதறதுமா. எங்க போய் என்ன பண்றான்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோமா. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். போலாமா? அங்கிள் என்னம்மா? ஐஸ்வர்யா முருகன் ஒரு மெக்கானிக் பையனை அவன் கல்யாணம் பண்ண போறா. அதுக்காக அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு நிஜமா எனக்கு தெரியாது அங்கிள். சத்தியமா எனக்கு தெரியாது. ஸ்டீபா முருகா நீயா? என்னடா சொல்லாம திடீர்னு கொஞ்சம் வெளில வரியா? என்ன மாப்பிள்ள டீ சாப்பிட்டு பேசலாவா? நல்ல வேலை டவுசோட தான் படுத்திருக்கேன். நாங்க பாக்காத ஏதாவது முக்கியமான விஷயமா? உள்ள தூங்குறாரு. சினிமா நடிகர்கள் இப்படி ஆளை போட தூக்கிட்டு வந்துறாங்க மாப்பிள்ள. சினிமா போய்த்தீங்க. ஏண்டா மாப்பிள்ள அம்மா நல்லா இருக்காங்களா? இங்கோட்டு போனியா? இல்லடா என்ன வான சும்மா தமாசா மாப்பிள்ள. கெஸ்ட் எல்லாம் ரூமுக்கு வரக்கூடாது தெரியுதா? குட் மார்னிங் வாட்ச்மேன். என்ன விளக்கண குட் மார்னிங்? மனுஷன் எத்தனை வாட்டி சொல்றது? 4 பேர் தங்க ரூம்ல 7 பேர் தங்க கூடாதுன்னு சொல்றேன்ல. அறிவில்ல? கோச்சுக்காத வாட்ச்மேன். எவன்டெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தீங்க? எங்க அட்வான்ஸ் போன 1000 ரூபாய் டைரக்டர் பாக்கி என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். நாங்க ஒன்னும் சும்மா இல்ல. கோட்டிக்காரன் ஆயிட்ட ஏம்ல கொடுத்தீங்க? அவன் உன்ன ஒரு பிராட்ல அவன் படம் எடுக்க போறேன்னு ஊர்ல இருக்கின்ற பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி சாப்பிட்டுட்டாலே அவன் படம் எடுத்து திருப்பி கொடுத்துருவாரு. ஆமா எடுப்பாம்ல. பாம்பு படம் எடுக்கும் பாரு, அந்த படம் எடுப்பாம்ல. உனக்கு ரேப் சீன் தரலன்னு கோவமாக்கும். உனக்கு கதாநாயகனை போட்டேன்னு சொன்னானாக்கும். இந்த விஷயம் உம்பிட்டு ஆசை இருக்கு. நான் முருகா இதான் கடைசி தடவை 4 பேர் தான் ரூம்ல இருக்கணும். மதுரை ஒரு பொண்ணு நான் சுத்திக்கிட்டு இருந்தியே, அது இருக்கா இல்ல விட்டுட்டியா? அதான் மாப்பிள்ள. அப்ப நான் சொன்னது நீ கேட்கல. சரி ஆமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். என்ன இல்ல என்ன ஸ்டீபா டீ கிடைக்க போற?
ஆமா. அங்க சூப்பர் ஃபிகர் நிக்குது. போ போ. மாப்பிள்ள அந்த புள்ளைய நான் கூட்டியான்ட்டேன்டா. எங்கடா? அங்க டீ கடை கிட்ட. இல்ல அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க கூட்டியாந்துருக்கேன்டா. என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு அந்த புள்ளைய கூட்டு வந்து கல்யாணம் வேற பண்ணணும்னு சொல்ற? உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா என் மச்சான் சும்மா சொல்லக்கூடாது, வெட்ட கோழிடா. கரெக்டா மேன்சன் சேவை பண்ணிக்கிட்டு நிக்குது. நாங்க 2 பேரும் முதல்ல அந்த புள்ளை இங்க கூட்டு போ. கூட்டு போடா. போயிட்டு முட்டு சந்து எய்தாப்புல முட்டு சந்து இருக்காக வெயிட் பண்ண, நான் பின்னாலே வர்றேன். அந்த புள்ளி யாருக்கு பெற்ற பத்திரமா கூட்டு போ. போடு சொல்றேன்ல. போ. என்னடா ஸ்டீபா, நான் இங்க போல போணும் பஸ். என்ன போலாமா? எங்க உன் ஃப்ரெண்டு? இங்கிட்டு வா. நான் பாத்ரூம் போனோம். எங்க கூட்டு போறேன்னு கேக்கல. ஏய், என்ன லூசு, பாத்ரூம்ல இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஒரே நாத்தம். இங்கதான் நிக்க சொல்லிருக்கான்பா. இந்த வந்துருவான். நல்ல ஃப்ரெண்டு. வந்துட்டான். வேற இடமே இல்லையா? ஒரு நிமிஷம். என்னடா முருகா இப்படி திடீர்னு கூட்டு வந்து குண்ட போடுற? இல்லடா ஸ்டீபா, இந்த பிள்ளைக்கு திடீர்னு வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. என்ன எங்கேயாச்சும் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கேண்டு ஓன்னு அழுதுச்சுரா. மனசு தாங்கல. எனக்கும் எங்க போறதுன்னு தெரியல. உன்னை விட்டா எனக்கு நண்பன்ட்டு சொல்லிக்க யாரும் இல்ல. அதான் உன்னை நம்பி வந்துட்டேன். தொந்தரவு பண்றதா நினைச்சுக்காத மாப்பிள்ள. அதெல்லாம் ஒண்ணு இட மாப்பிள்ள. உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? நான் மட்டும் தனியா ரூம் எடுத்திருந்தா உன்னை இங்க நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். நானே ரூம்ல ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் யோசிச்சு. இப்போதைக்கு பாத்ரூம் போற மாதிரி ஏதாச்சும். ஐயோ, உன் கஷ்டம் எனக்கு புரியுது மாப்பிள்ள. இது ஆம்பளை பசங்க மட்டுமே தங்குற மேன்ஷன். எல்லாத்துக்கும் ஒரே பாத்ரூம், ஒரே கக்கூஸ் தான். ஒரு 9:10 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா மேன்ஷன் ஃப்ரீ ஆயிரும். இப்ப என் ரூம்ல என்ன நிலைமைன்னு தெரியல. நான் போய் பார்த்து வந்து உங்களை கூட்டு போறேன். கொஞ்சம் பொறுத்து சொல்லு மாப்பிள்ள. கொஞ்சம் கதை இங்க பாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர்றேன். இங்க நில்லு. இப்ப வந்துரும் புள்ள, கொஞ்சம் பொறுத்துக்க. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, இதுக்கெல்லாம் போய்கிட்டு. இறக்கிட்டு இல்ல பேசுவேனி. போ போ. ஐயோ, இவன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையா? டைரக்டர் வேற நடிகர்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் இனி பேப்பர் பிடிச்சு முடிக்கலையா? பறவை விளம்பரம் கூட விடாம படிப்பானே. ஆசனம். இவன் எப்ப கீழே இறங்கி எப்ப குளிச்சு வேலைக்கு போய். என்னடா பிளாட்ஃபாரம் பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கிற? பேசாம மாப்பிள்ளை மேட்ரை இவங்கிட்ட சொல்லி ஏதாவது உதவி கேட்டு பார்க்கலாமா? இப்ப நாம எதை சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா பழங்காலத்துல இருந்து இதே ரூம்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சார். எப்படித்தான் அம்புட்டு பேரு இம்புட்டுக்கான் ரூம்ல இருக்கீங்களோ தெரியல. சிவப்பு தம்பி என்ன பண்றாப்ல? மெடிக்கல் ரெப்பா இருக்கேன் சார். இந்த மருந்து பைய தூக்கிட்டு லோலோடு தெருவா அழுவாங்கல. நாய் பொழப்பாச்சு அது. நீங்க? நாங்க 2 பேரும் பாஸ்போர்ட்ல வேலை செய்யறோங்க. எது இந்த சோத்த எண்ணெயில வறுத்து ராத்திரில விப்பாங்களே அங்கயா? அடுப்புல வெந்தே சாகணும்ல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க? டொமினோ பீஸால ஒர்க் பண்றேன் சார். பீஸா கடையில சார். ஓ, இந்த வெண்ணெய் ரொட்டி வீட்டுக்கு கூட போற வேலையா? இதுவும் ஒரு பொழப்பு. ஐயா பெருசு 15 படங்களுக்கு மேல அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டேன். இப்ப டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடியெல்லாம் கொட்டி போச்சு. இன்னொரு முடிவு கிடைக்கல. சோத்துக்கு ரொம்ப கஷ்டம்ல. நீங்க எங்கயாவது ஹோட்டல்ல வேலை பார்த்து சாப்பிட்டுட்டே ட்ரை பண்ணா சோத்துக்காச்சும் ஆகும்ல. லலிதா சுழரி பார்த்ததுல 9 மணிக்கு டிவில லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. அங்கதான் டைம் அண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றேன். ஃபுல் ஏசி. ஓனர் நம்ம சொந்தக்காரரு. அவர் வீட்டுல தங்க சொன்னாரு, எனக்கு பிடிக்கல. ஓகே
ரூம் சின்னதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சார் டைமண்ட் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க சார். ரூம்ல ஜாயின் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு சார். ப்ரொடியூசர் வந்த மாதிரி சார் சார் ஒரு பேக் அடிங்க சார். சும்மா ஒரு பேக் எடுத்து சார் குடுறா. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. அப்படியே நீங்களும் சாப்பிட்டு இருக்க. என்ன ஒரு ஆஃப் தானே வாங்கிருக்கீங்க, அதையும் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஏய் நம்ம ஸ்டீபன் அந்த கடையில தாண்டா வேலை பாக்குறான். போய் ஒரு எட்டு பாத்துட்டு போயிரும்டா. பாத்துருவோம். வாங்க சார், வாங்க சார், வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கம்மா, வாங்கம்மா. நாய் பொம்மை, நாய் பொம்மை, 1 10 ரூபா, 1 10 ரூபா, 1 எடுத்தா 10 ரூபா, 2 எடுத்தா 20 ரூபா. வாங்க சார். டாபர்மேன், அல்சேஷன், ராசபாளையம் எல்லாமே இங்க இருக்கு சார். இங்க பாறேன். என்னடா இங்க பாறா. வாங்க சார். சார் சூப்பர் பொம்மை சார். எந்த கலர் எடுத்தாலும் 10 ரூபா சார். எந்த கலர் எடுத்தாலும் 10 ரூபா. இந்தாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஏய் அவன மட்டும் என்னடா சொல்லலாம்? அவனா ரூமுக்கு வரட்டும். என்னடா வெள்ளனே ஆரம்பிச்சீங்க? ஓ நீ சம்பளம் நாளா? டேய் ஆசன வாயா, என் கிளாஸ்ல வாய் வச்சிருப்ப, அதை கழுவிட்டு ஊத்து. பப்பா இந்த கடல உள்ள நாய்ங்கள நான் கட்டி மேய்க்கிறதுக்குள்ள என்ன கூட்டம். டேய் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா பாக்காத பாத்து விட்ட மாதிரி. டேய் கிளாஸ கூட. டேய் ஆசன வாயா, கிளாஸ கழுவியா இல்லையாடா? சரி விடுங்கப்பா, யாரும் செய்யாதா செஞ்சு விட்டா. யோ சினிமா ஃப்ரைடே மூடிட்டு அடி. நீங்க அடிங்க. இனிமே இந்த மூளை தான் உனக்கு. எவனாவது உன்னை தேடி வந்தான் அப்படியே உன்ன. ஏய் என்ன காலையில பேரஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து நடந்துக்க. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இப்படி நாத்தத்தில் நிக்க வச்சுட்டு போயிட்டா. கொஞ்சம் பொறுத்துக்க ஐசு. என்ன பிரச்சனையோ உனக்கு? கோச்சுக்காதப்பா, வந்துருவான். அப்பத்துல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க. எப்போ வந்து தொலைப்போம்? போட்டா கொடுங்க. டைரக்டர் கொன்றாரே. ஓ விஜய், அஜித், சூப்பர் ஸ்டார், கமல், விருச்சகாந்த், பிபி 2446061, ரஜினிகாந்த், விஜயகாந்த், ஸ்ரீகாந்த், ஏன் கிருஷ்ணகாந்த் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன விருச்சகாந்த்? ராசி விருச்ச ராசி சார். ஜோசியங்க சொன்னாரு இந்த விருச்சி காந்த் சேர்த்தா நான் பெரிய ஆள வருவேன்னு சொன்னேன் சார். ஹீரோவா ஒரு ரவுண்ட் வருவேன் சார். விருச்சகம் காந்த், விருச்சகாந்த், குட் காம்பினேஷன். ஆமா, நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்க? வில்லனாக ட்ரை பண்றேன். எங்க நடிச்சு காமிங்க பாக்கலாம். நானே பயப்படணும் சார். ஆரம்பிக்கலாமா சார்? ஓகே. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். இன்னும் போர்ச்சா? காதை கடிச்சிடாம சொல்றியா? அவ்வளவுதான் சார். நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு, அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரசு, அப்பமா சிஎம், அப்பமா டெல்லி, இது போதும் சார். ஹீரோ வில்லன், நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன். மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அடடா இருங்கப்பா இருங்கப்பா. ஏன் ஏன் இது என் கடமை. உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. நல்லா வருவீங்க தம்பி, நல்லா வருவீங்க. ஏப்பா போற வழியில மாமி மெஸ்ல 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை, சில்லறை நீ கொடுத்துட்டு போயிரு ராஜா. கிளம்பிட்டாருன்னா ஃப்ரீ ஆயிடும். சீக்கிரம் கிளம்புங்க டைரக்டர். அண்ணே
நான் பூட்டிக்கிறேனே. ஹாய், வேலைக்கு போல? இல்ல உடம்பு சரியில்ல. ஓகே. ஸ்டீவா, நீ என் மைண்ட்ல இருக்கிற, உன்னைய நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாய். அப்பா ரூம் விடுறா சாமிகளா. அலை அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு இந்த பயல் போனது. புண்ணிய விட்டு இன்னைக்கு என்ன கொடுத்து அனுப்பினாலும் அதே தைசா இருந்தானா தலையெடுத்து இல்லல. சூடா இட்லி தோசை யாருக்குல? உங்களுக்கு தான். சோழிய பார்த்துட்டு போயம்ல. என்னங்க அண்ணாச்சி, நீங்க எம்பூட்டு நாளைக்கு இதே தேடி சாத்த ஜப்பு ஜப்புன்னு சாப்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. எப்படியே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு அண்ணாச்சி, உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது பண்ணாதீங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லி மறு வச்சு பேசல. மரியாதை எடுத்து சரி விடுங்க. இப்ப என்ன நீங்க சொல்ல நான் கேக்குறேன். வாடகை என்னலாம் ஆச்சு? முதல்ல அதுக்கு பதில் சொல்ல. சாப்பிடுங்க. பிரிவு பண்றீங்க. நான் பேர பிள்ளை வாங்கி சாப்பிட மாட்டீங்களா நீங்க? சாப்பிடுங்க அண்ணாச்சி. அங்க போறது யாரு? சாப்பிடு. வாங்க வாங்கடாங்க. போடா. மிச 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 எங்க ஊருக்கார பயிலுங்க பரீட்சை எழுத வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு உடனே போயிருவாங்க. ஓ, அதுக்கு தான் அக்கறையா டிபன் கொண்டு வந்திருக்கியா? சரியான கிரிமினல் 420 நீ. அவங்க போய் சொல்லு. படிக்கிற பசங்க, அதனாலதான் பெருசு. சீக்கிரமா குளிச்சுட்டு சீக்கிரமா போயிடணும். போப்பா. போங்கடா போங்கடா போங்க. சாப்பிடு மிஸ். சீக்கிரமா. மீச மீசையில மட்டும் கை வைக்காதல. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. தப்புல யாருக்கு இல்லையும் பற்றக்கூடாது. இங்க தங்கியிருக்க 50 பேர் ஆம்பளை பசங்க மோசமானவங்க. சூதானமா பாத்துக்கணும். எவன் கேட்டாலும் ஸ்டீவ் ரூம் சொல்லு. இங்கிட்டு இருக்க ரூமுக்குள்ள அந்த பக்கம் 2 கக்கூஸ் பாத்ரூம் இருக்கு. கதவை சாத்தி உள்தாப்பா போட்டுங்க. நான் கடைக்கு விட்டு அரமத்துல ஓடி வந்துடுறேன். சூதானம். ஸ்டீபா சீக்கிரம் வந்துடுறா. சரி சரி பூட்டிக்கோ. ஐயோ முருகா, தோப்பா இல்ல. இல்லையா? நான் வேணா இங்க நின்னுக்கிறேன் ஐசு. பயப்படாத, இங்கதான் நிக்கிறேன். கருமம் கருமம். கடவுளே, ஐயோ முருகா, இங்க எப்படி நான் குளிச்சு தொலைக்கிறது? கொஞ்சம் பொட்டுக்கோ ஐசு, இன்னைக்கு மட்டும் தானே. தம்பினே, நீங்க யாரு? உங்களை பார்த்ததே இல்லையா? தீபா ரூமுக்கு விருந்தாளியா வந்திருக்கோம்னே. டியூபனே அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவருக்கு நீங்க விருந்தாளியா? பார்த்து பார்த்து பாச, தாழ் பல்லாத கதவு. ஏதாவது அடையாளம் தெரியாம நீங்க போட்டு குடிக்க சொல்லுங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஐசு, ஈரத்தோட நிக்காத, அதை மாத்திக்க. ஏய் என்ன ஐசு? இங்க இருக்கிறவங்க என்ன பாக்குற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. இங்க யார் இருக்கா? இதா இங்க இருக்கிற தடியங்க தான். யாரு அவங்களா? அங்க எதுக்கு பாக்குற? ஒரு இந்த இந்த ஆம்பளை பசங்கள ரொம்ப மோசம். ரூம் பூரா அசிங்க அசிங்கமா போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. உங்க அப்பா வைன் ஷாப்ல இல்லாததா? கோய்க்காத, உங்க அப்பா சொன்னா கோவம் வந்துருமே. எல்லாரும் என்னைய பாக்குறாங்க. நான் எந்த பக்கம் தான் என்ன ட்ரெஸ் மாத்துறது? அப்படிதானே? ஒரு நிமிஷம் இரு. ஏய் நோ. இடியட்.
என்னால அதை மறைக்க முடியல. நீ என்கிட்ட திரும்பி மாத்திக்க, உன்னை மறைச்சுக்கிறேன். இப்ப யாரும் பாக்கல இல்ல? சாமி தான் பாக்குறாரு. சாமி மட்டும் பாக்கலாமாக்கும்? முருகசாமி தானே. கிருவன கிறங்குற நான் நுறு நுறு நுறுவன நுறுங்குற கிறங்குற நொறுங்குற திரு திரு திருவன முழிக்கிற நான் தரையில நூலா இழுக்கிற முழிக்கிற இழுக்கிற திக்கி தடறி தவிக்கிற நான் தீக்கோழியா துடிக்கிற தவிக்கிற துடிக்கிற பிக்கி பிக்கி வழுக்கிற நான் வெள்ள போல வளையிற வழுக்கிற வளையிற அலையிற குலுக்கி போட்ட சோழிய போல கண்ணு அடிச்சு சொருகுற அலையிற சொருகுற முறுக்கி வச்ச தாம்பு கயிறா மடங்கி மடங்கி மருகுற மந்திரிச்ச ஆட்ட போல எந்திரிச்சு முணங்குற மருகுற முணங்குற ஏறவானம் மேல ஏறும் எலி போல நுழைகிற திரை போட்ட தங்க சிலைய திருடத்தான் திரியிற நுழையிற திரியிற கண்ணு முடிச்சு அந்த போல ஏங்குற கிட்ட தட்ட வாராக தலகீழாக தொங்குற ஏங்குற தொங்குற குட்டி போட்ட பூனை போல குச்சம் விட்டு சிடுங்குற பூட்டு போட்ட பெட்டிய போல பத்திரமாக பதுங்குற தினங்குற பதுங்குற நீ சிரிக்கும் நேரம் பார்த்து பசின்னு கெஞ்சுற நீயும் கொஞ்சம் சம்மதிச்சா பாத்திரத்தை முழுங்குற கெஞ்சுற முழுங்குற கிரு கிரு கிருவன கிறங்குற நான் நொறு நொறு நொறுவன நொறுங்குற திரு திரு திருவன முழிக்கிற நான் தரையில் நூலா இழுக்கிற திக்கி தடவி தவிக்கிற நான் தீக்கோழியா துடிக்கிற விக்கி விக்கி வழுக்கிற நான் வில்ல போல வளையிற ஆத்தா மகமாயி அடடடடட ஃப்ரீயா டூப் பாத்ரூம் போயிட்டு குளிக்கிறதா இருந்தா அரை நாள் லீவ் போட வேண்டியதா இருக்குப்பா. சட்டி போட்டு சைடே எத்து போட்டு ஆகா ஏய் மாப்பிள்ளைகளா ஏய் மச்சான் டீபல் ரூம்ல ஃபிகர் ஏத்திருக்காங்கடா.
சீக்கிரம் மாத்திய சீக்கிரம் மாத்தியோப்ல ராஜா பேசிருக்கா என்ன பேஸ்ட் பேஸ்ட் என்ன பாக்கியண்ணா இவ்வளவு தூங்கிட்டு இருக்கீங்க? அது பாக்கியம் இல்லண்ணே, என் தம்பி உடம்பு சரியில்லை, அதான் படுக்க வச்சிருக்கேன். என்னாச்சு? இல்லண்ணே, காய்ச்சலா? ஆமாண்ணே. டாக்டர் இருக்காருல்ல, காட்ட வேண்டியதானே? சரி காட்டுறேண்ணே. காட்டுங்க பிரதர். காட்டிடுறேண்ணே. கீழே தான் இருக்காரு. நல்ல பாப்பாரு. காட்டுங்க பிரதர். தேங்க்ஸ்ண்ணே. பேஸ்ட் தேங்க்ஸ் பிரதர். என்ன இது? பேஸ்ட் கூட ஓசி வாங்குறாங்க. என்ன ஊர் இது? எனக்கு என்ன தெரியும்? வாயில என்ன பேசிட்டு இருக்க? எங்க உன் ஃப்ரெண்ட் இன்னும் காணோம்? போதி போதி. எப்படி இருக்கா பஸ்? தீப்பெட்டி பாக்குறேன். என் தம்பிங்க உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்கா, உங்க பாட்டுக்கு எழுப்பிட்டு இருக்கீங்க. தம்பி சாரி, டிப்டி எடுங்க. எங்கடா பாருங்க. தேங்க்ஸ். தம்பி செருப்பு நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கிறது என் செருப்பு. பத்த வச்சாச்சுல, போயிட்டே இரு. ஓகே ஓகே பாஸ். போ போ. ஓகே போப்பா. ஓகே. எதுக்கு அடிக்கடி பயலுக வராங்க? பேசாம படு. நீ எதுக்கு கிட்ட வராங்க? ஐயோ நீயா மாப்ள? மாப்ள மன்னிச்சுக்க மாப்ள. கோச்சுக்காதடா. மன்னிச்சுக்க மாப்ள. இல்ல மாப்ள, பயலுங்க அடிக்கடி கதவை தட்டி தொந்தரவு பண்ணிருந்தாங்க மாப்ள. அவங்க நினைச்சிட்டா. மாப்ள மன்னிச்சுக்கடா. வலிக்குதாடா மாப்ள மன்னிச்சுக்கடா. கோச்சுக்காத மாப்ள. கோச்சுக்காத மாப்ள. சாப்பிடு. சிரிக்காத. சிரிக்காதங்கறல. மனசுல எதுவும் வச்சுக்காதடா ஸ்டீபா. சின்ன புள்ள ஒன்னும் தெரியாம சிரிச்சிருச்சு. ஆமா, இதுவா சின்ன புள்ள? இம்புட்டு பெரிய காரியத்தை மட்டும் தான் நிக்குது. சீக்கிரம் சாப்பிடுறா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல. சரிடா, இந்தா. நீங்க கேக்குற மெக்கானிக் முருகன் இந்த கடையில வேலை பாக்குறேன். பையன் ரொம்ப நல்ல பையன் தான். எந்த கட்டப்பழக்கமும் கிடையாது. வீடு சேர்த்து கூட குடிக்க மாட்டாங்க. நான் கடைக்கு சரியாவே வர்றதில்லைங்க. இவங்க 2 பேர் தாங்க இந்த கடையவே பாத்துக்கிறாங்க. ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல அந்த பையன் இங்க எம்புட்டு நல்லா வேலை பாக்குறான். இந்த இப்படி இருந்து இங்க தாங்க வேலை பாக்குறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுல ஆபரேஷன். அதனால கடைக்கு சரியா வர முடியறது இல்ல. இவங்க தாங்க பாத்துக்கிறாங்க. நீ கடை திறக்க சாய் வாங்க வரவே இல்லைங்க. அதே கடையை திறக்க நானே வந்துட்டேங்க. பையன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா? அந்த பைய வீடு எங்க இருக்கு? டேய் கட்டண்டே, ஐயாவுக்கு அவன் முருகன் வீட காமிடா. தரணி போய் காமிட்டு சீக்கிரம் ஓடியா. வரங்க. வாங்க தம்பி, உனக்கு வீடு தெரியும்ல? தெரியும். நீ முட்டாள்களா உட்காந்துருக்காங்க. அண்ணன் வீட்டு வர கேக்குறாங்க. என்னமோ விலங்கு நடந்திருக்கு. வண்டி ஏடுற. இது கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆபீஸ் கிடையாது. பண்ணின கல்யாணத்தை பதிவு பண்ற ஆபீஸ். முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 18 வயசு பூர்த்தியான ஒரு பெண்ணும் 21 வயசு பூர்த்தியான ஒரு ஆணும் தகுந்த சாட்சியங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதற்கான ஆதாரத்தோட வந்தாங்கன்னா அதை நாங்க சரி பார்த்துட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்போம். இதுக்கு பேர் தான் பதிவு திருமணம். புரிஞ்சுதா? உங்க கல்யாண பத்திரிக்கை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல எந்த கோயில்ல கல்யாணம் பண்ணீங்களோ அதற்கான ரசீதாவது வச்சிருக்கீங்களா?